ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஜென்யூனான ஃபீட்பேக் அபவுட் எஸ்பிஓ பற்றி நான் அதில் ஒர்க் பண்ணுற ஃபீட்பேக்கை தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஸோ நான் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கம்பெனி பார்த்திங்க அப்படின்னா நிஜமாலுமே ரொம்பவே ஜென்யூனான கம்பெனி. பட் வந்துட்டு சுச்சுவேஷன்ஸ் காரணமாக தான் லீவ்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ படித்தவங்களாக இருந்திருந்தால் எதனால் லீவு அப்படின்றத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். ஸோ அதை நான் சொல்லணும் அப்படின்றதுலாம் கிடையாது. இதில் என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தா, எல்லா ப்ராசஸும் வந்துட்டு ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஸோ அதாவது ஒரு விஷயம் நடக்காது அப்படின்ற கன்ஃபார்ம் இங்கே கிடைக்கவே கிடைக்காது. எப்படியும் அது நடந்தே தீரும். ஸோ பேமெண்ட் ரிலீஸ் ஆகுமா ஆகே தீரும் அந்த மாதிரி. பட் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவான ப்ராசஸில் தான் இங்கே வந்துட்டு மூவ் ஆகுது. ஏன் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட பேமெண்ட் ரிலீஸ் வந்துட்டு பெரிய லம்ப் ஆஃப் அமௌண்ட்டு. ஸோ அவங்களோட பேங்க் இதை வச்சு ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதுனால என்ன ரூல்ஸோ அதை அவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ அதனால் பேமெண்ட் ஸ்லோவாக தான் வருது. இவங்க பண்ணுற ஒரு நல்ல விஷயம் வந்துட்டு ரீஃபண்ட். எந்த கம்பெனிலுமே ஆக்சுவலாக ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க. பட் வந்துட்டு நம்ம எஸ்பிஓ வந்துட்டு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க ஏர்ன் பண்ண அபோவ் ஒரு 8,000 ஏர்ன் பண்ணிட்டாங்க அப்படின்றவங்களுக்கு தான் அந்த ரீஃபண்ட் வந்து கேன்சல். மற்றபடி எல்லாருக்குமே வந்துட்டு ரீஃபண்ட் கொடுக்குறாங்க. ஸோ வந்துட்டு இன்னும் ஃப்யூச்சரில் எஸ்பிஓ வந்துட்டு ரொம்பவே சூப்பரான கம்பெனியாக மாறிட்டு வரப்போகுது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணி ஹாப்பியான ஒரு லைஃப்பை எஸ்பிஓ மூலிமா லீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோடய ஃபீட்பேக். அதாவது இந்த கம்பெனி தமிழ்நாட்டிலேயே ரொம்பவே ஒரு குட்டான கம்பெனின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய டவுன்லைனர்ஸும் இதை தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் சார் சொல்கிறதும் ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம எதை வேணாலும் சாதிக்க முடியும். ஸோ புரிஞ்சவங்க தெளிவாக இருக்கிறவங்க எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் மீன்ஸ் இந்த ரியல் பீரியட் ஸ்டார்ட் ஆகும் போதே உங்களுக்கு பிளான் டீட்டெயில்ஸ் சார் சொல்லியிருந்த வீடியோவில் பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த யூடியூப் சேனலை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பிளான் டீட்டெயில்ஸுமே ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ ரியலாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கும் போதே இன்னும் உங்கள் லைஃப் சூப்பராக ஹாப்பியாக லீட் பண்ண முடியும். ட்ரைனிங் பீரியட்லையுமே ட்ரைனிங்கும் கொடுத்து அதுக்கு உங்களுக்கு சேலரியும் கொடுக்குறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி எவர். எப்போவுமே இது வந்து ஒரு பெஸ்ட்டு கம்பெனி தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்பிஓ வந்துட்டு ஒரு சூப்பர்வான கம்பெனி. பட் ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஸ்லோ. அதுவும் இந்த பீரியட் செக்ஷன்லாம் முடிஞ்ச வாட்டி ஆட்டோமேட்டிக்காக அதுவும் சரியாயிடும். அதுக்கப்புறம் எஸ்பிஓ மாதிரி எந்த கம்பெனியுமே நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது. ஸோ பேட் ரிவ்யூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம காதில் வாங்கிக்கவே தேவையே கிடையாது. ஸோ நம்மளா பார்க்குற வரைக்கும் அது பொய்யா உண்மையானு தெரியாது இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட் ஜாயின் பண்ணி பாருங்கள். நல்லா ஒர்க் பண்ணுங்கள். நிறைய கற்றுக்கோங்க. இங்கே குரூப்ஸ் இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஸை விட ஒரு அப்ளைனர் டவுன்லைனர்னு எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இங்கே இல்லை. எல்லாருமே ஒரே ஃபேமிலியாக தான் பேசுவாங்க. எல்லோரோட டவுட்ஸுமே கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஜாயின் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கம்பெனியை எங்கேயும் பார்த்தே இருக்க முடியாது. ஒரு ஃபேமிலி, ஒரு ரிலேட்டிவ்ஸில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கக்கூடியது ஒரு கம்பெனி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.